நாங்கள் நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப்பு போகிறோம். ஏன்னா காஷ்மீரில் இருக்காங்க. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நைட்டு கூட நம்ம போயிட்டு இப்படி தான் பல்ப் வாங்கிட்டு வருவோமா அப்படின்ட்டு. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the ஆக்சுவலாக நாங்கள் நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம். ஸோ அதான் உள்ள பேக்கிங் வேலைலாம் போயிட்டுருக்கு. நான் காட்டுறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஹாய். ஹலோ ஹாய். என்ன பண்ணுறீங்க? பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம நாளைக்கு ட்ரிப் போக போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதனால் எனக்கு என்ன எடுத்து வைக்கணும் என்ன எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னே தெரியல. பட் நான் எடுத்து வச்சுருக்கிறதுக்கும் மறுநாள் காலை ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டைம் 5 o'clock ஆகுது. 4:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டில் 5 o'clock கிளம்பிட்டோம். இப்போ போய் டிரெக்டாக சன்ரைஸ் பார்ப்போம். சன்ரைஸ் பார்க்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக பார்ப்போம். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 o'clock ஆகுது. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. மஞ்சள் வெயில் மாலையிதே. மெல்ல மெல்ல இருளுதே பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. தயக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே. அடுத்தது போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோட்ல போற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு மிஸ்டுக்குள்ள பூந்து அது வந்து வெளியே வர மாதிரி இருக்கு. அடுத்தது என்ன என்ன என்றேதான் தேடுதே. வண்ணங்கள் வண்ணங்கள் அற்ற வழியில் வழியில் சிலர் நடக்கிறார். லைட்டாக ட்ரெஸ்லிங்மே இருக்கு. போக போக பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியே சுத்தமாக எங்களுக்கு இல்லை. லைக் பைக் ஓட்டுறவங்க முன்னாடி போகிறது பார்த்து நம்ம பின்னாடி போகணும். அந்த ரேஞ்சு தான் இங்கே இருக்கு. வண்ணங்கள் வண்ணங்கள் அற்ற வழியில் வழியில் சிலர் நடக்கிறார் நடக்கிறார். மஞ்சளும் பச்சையும் கொண்டு பெய்து பெய்து மழை நனைகிறார் நனைகிறார். யாரோ 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 அவள் யாரோ 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 அவன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சில பேருக்கு வந்து இதெல்லாம் போட்டே குளிர்தானா அதெல்லாம் போடவே அதெல்லாம் சும்மா என்னமோ காஷ்மீரில் இருக்காங்க. நாங்கள் பார்க்கிங் ரீச் ஆனப்போ டைம் கரெக்டாக 6:15. பட் அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லான மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் காரில் தாங்க வந்திருந்தாங்க பைக்கை கம்பேர் பண்ணும்பொழுது. இங்கே பைக்குக்கான டோக்கன் வந்து 30 rupees பே பண்ணணும். அண்ட் உள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களால் நந்தி ஹில்ஸ் போக முடியலையா? இட்ஸ் ஓகே, என்னோட வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடு தெரியல. ஒரு கோடும் கோடும் வெட்டி கொள்ள இரு தண்டவாளம் ஒட்டி செல்ல. பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி ஹில்ஸில் இருக்கோங்க. சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து ஒரு போர்ட் போட்டுருந்துச்சு. அதை நோக்கி ஏறிட்டே இருந்தோம். சைடில் பார்க்கும்போது இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சைடு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் எந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோமோ எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் வந்திருக்கோம். பட் வரதுக்கு முன்னாடி தாட் ப்ராசஸ் இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. பட் நான் சொல்லவே வேணாம். நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் வந்திருக்க மந்த் பார்த்தீங்கன்னா செப்டம்பர். ஆக்சுவலி சீசன் வந்து நவம்பர் டிசம்பர். பட் இருந்தாலுமே செப்டம்பர்லேயே வந்து கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வரதுக்கு வந்து பெஸ்ட் மந்த் இது நான் சொல்லுவேன். பாதை எங்க பாதை மேலே போனோம். இன்னும் கொஞ்சம் நீள வேண்டும் இந்த நொடி
எத்தனையோ காலம் தள்ளி நெஞ்சோரம் பானித்தோழி நின்று பார்க்க நேரம் இன்றி சென்று கொண்டே இருந்தேனே நிற்க வைத்தாள் பேச வைத்தாள் நெஞ்சோரம் பானித்தோழி இந்த பர்டிகுலர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கும்பொழுதே நிறைய பேசியிருந்தாங்க. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் ரியலைஸ் ஆச்சு அந்த விண்டில் வந்து நான் பேசினது ஒரு துளி கூட எனக்கே கேட்கவே இல்லை. பட் அந்த பாட்டில் நான் கரெக்டாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:15 நாங்கள் மேலே போயிருந்தோம். 7:15 போயுமே சன்ரைஸ் வந்து அங்கே இல்லவே இல்லை. நான் அந்த வியூ வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சன் எங்கே இருக்குது அப்படின்ற அடையாளமே தெரியாத அளவு தான் அங்கே இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஷூஸ் வியர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக பாறை இருக்குது. நடந்து போகிறதுக்கு வந்து நீங்கள் ஷூ போடல அப்படின்னா க்ரிப்பே உங்களுக்கு கிடைக்காதுங்க. பயங்கரமாக கால் வலி வந்துடும் இந்த எண்டை. பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா வீடியோஸ் எடுத்தாச்சு. ஐ திங்க் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போதான் சூரியனே வருது. வரலாமா பார்த்துட்டு இப்போ தான் வந்துருக்குது. ஆக்சுவலி சூரியன் வந்து பிறகு தான் குளிர் எடுக்கிறதுக்கும் அந்த ஹீட்டுக்கும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக இல்லை, கொஞ்சம் ஓகேயா இருக்கு. பட் அன்பீரபிளாகவும் இல்லை. எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே. அப்படியே ஒதுருதுன்னு சொல்ல மாட்டேன். சில்லுன்னு தாங்க இருக்கு கிளைமேட்டு. சில்லுன்னு இருக்குதா இல்லையா? சில்லுன்னு இருக்கு. பட் வந்து அன்கண்ட்ரோலபிளா சில்லு இல்லை. இல்லை சில்ல சரி. ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸ் வரும்போது பைக் கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டு வரணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இடத்துல எங்களுக்கே கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சு. அதுவும் மேலே வர கொஞ்சம் ஹீப் போகும்போது நல்லாவே ஸ்கிட் ஆகுது. ஸோ பைக் கொண்டு வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துவாங்க. கார் கொண்டு வரீங்கன்னா ரொம்ப சேஃப். பட் பைக் வர சொல்ல கொஞ்சம் பார்த்து சேஃப். இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் சூரியனே வந்துருக்குது. இப்போ சூரியனில் அடிக்குது. எங்களுக்கு குளிர் இப்போ தான் ஓகேவாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து லொக்கேஷன்லாம் பார்த்தோம்னா ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கு. வந்து சரியான மிஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகிட்டு நல்லா தெரியுது வியூ. கீழே இருக்க வியூலாம் பார்த்துட்டு நான் மேலே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக பசிக்குது. ஆக்சுவலி எனக்கு சாப்பிடணும். பட் இங்கே எதுவும் ஹோட்டல்ஸ் இல்லை. கொஞ்சம் மேலே போனால் தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். பார்ப்போம். மேலே போயிட்டு என்ன கிடையாது சாப்பிட்டு அட்லீஸ்ட் இல்லை டீ காஃபி எதனா குடிச்சிட்டு அந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்க பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே சாப்பிட்டே முடிச்சுட்டு இப்போ ட்ராக் பண்ணி அங்கே போயிட்டு அங்கேருந்து என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலாக நாங்கள் உட்காந்துட்டு சொல்ல பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்ற வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ நைட்டு கூட நம்ம போயிட்டு இப்படி தான் பல்ப் வாங்கிட்டு வருவோமா அப்படின்ட்டுன்னு. பட் நாங்கள் பார்த்த வியூ வேறு. ஸோ நான் அந்த வியூ காட்டுறோம் உங்களுக்கு. நான் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் இல்லை. பட் கைண்ட் ஆஃப் இந்த பிளேஸ் தான் இப்படி காட்டுவாங்க. அப்போ என்ன இருக்குன்னா லைக் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நிறைய க்ளவுட் இருக்கும். ரியாலிட்டியில் இந்த மாதிரி மொட்டையாக இருக்கும். நாளில் வர சொல்ல எக்ஸாக்ட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தனோ அதே விஷுவலிட்டி தான் எங்களுக்கு கிடச்சிது. லைக் ஃபார் தட் வி ஹேவ் டு லைக் சீக்கிரமே வரணும். லைக் ஒன்று ஏர்லி மார்னிங் 4 o'clock 4:30 5 o'clock போல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி கண்டினியூஸாக இருக்கும் 1 hour 2 hour. இல்லைனா ஈவினிங் வரணும். லேட் ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30 மேலே இருக்கணும். பட் இந்த இன்டர்மீடியட் டைம் லைக் ஒரு 10 o'clock ஒரு 8 after 8 o'clock உங்களுக்கு வந்து மிஸ்ட்லாம் கிளியர் ஆகிட்டு இந்தமாரி சிட்டி வியூ தெரிய ஆரம்பிச்சிது. அவ்வளோதான். நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டோம். எல்லா வியூவும் பார்த்தாச்சு. டயர்டும் ஆயாச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோதான். ஆனால் வந்து ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெங்களூர் வந்து ஒரு லாங் ட்ரிப் போயிருக்கேன் தவிர ஷார்ட் ட்ரிப் அவங்க இவ்வளோ சூப்பரான ஷார்ட் ட்ரிப் அதுவும் ஜீரோ காஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் 1 year வரணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் பெங்களூர் வந்ததுலேருந்தே இங்கே வரணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருந்தாங்க.
சரி நாங்கள் அடிக்கடி பிளான் பண்ணுவோம். பட் நாங்கள் தூங்கி எழுந்துக்கு தினமோ 10 மணி தான் எழுந்துப்போம். பட் இங்கே ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுன்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கு போ, இல்லைன்னா சன்செட்டுக்கு போடினாங்க. சன்ரைஸ்லேயும் நாங்கள் தூங்குவோம், சன்செட்லேயும் தூங்கிட்டு இருப்போம். ஆமாம், சன்செட்டில் தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அதனால் இன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்டு வரசில் விஷுவல்லாம் பார்த்துட்டே வரோம். அப்போ இந்த பார்க்கிங் லாட் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் காலைல வரசில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் ஜஸ்ட்டு காட்டுற பார்க்கிங் மட்டும். ஸோ நான் பிஃபோர் வீடியோ மேபி நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போய் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த கம்பேரிசன் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல எங்கெங்கே இருக்காங்க, யார் இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபாரின் லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது பித்தலாட்டமே இருக்குது அப்படிதான் இருக்குது. எங்கடா இங்கே மிஸ்டேக் ஆனன்ற மாதிரி தான் இருக்குது எக்ஸாக்ட்லி. ஜோக்ஸ் அபார்ட் நீங்க வந்து மார்னிங் வந்தா மட்டும் தான் இந்த வியூ என்ஜாய் பண்ண முடியும். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி பல்பு தான் வாங்கிட்டு போனோம். ஆனால் நீங்கள் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் 4:30 இங்கே இருக்கணும். மீன்ஸ் எனக்கு தெரியல 4:30 அலோவ் பண்ணணும். பிகாஸ் நாங்கள் வந்து 5 எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம்? 5:50 ஆல்மோஸ்ட் 6 ஆயிடுச்சு. எனக்கு அப்போ தான் நாங்கள் வந்தோம். பட் எங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 300-400 பைக்கு, ஒரு 400-500 கார் இருந்துச்சு. இது வீக்கெண்டு, ஆக்சுவலி வீக்கெண்ட் அப்படின்றதால. பட் என்னோட அசம்ஷன் 4:30 நம்ம மேலே இருக்கணும். 10 மணிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான். சூரியன் சுட்டிருக்கும் சூரியன், காஞ்சி போன செடி, இதெல்லாம் தான் பார்க்க முடியும். ஸோ இதப்போ நெக்ஸ்ட் ஒரு vlogல மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் மெயின். அப்பதான் நீங்க அந்த vlogs எல்லாம் பார்க்க முடியும். இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். பட் அது என்னோட லைஃப் லாங் ட்ரீம்ங்க. அந்த பிளேஸ்க்கு அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு போயிடணும் அப்படின்ட்டு. அப்படி என்ன பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் vlogகாக வெயிட் பண்ணுங்கள். until then bye bye.